ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ஒரு புது டாப்பிக்காக இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். பல்வேறு கட்டத்தில் இந்த டாபிக் பேசியிருக்கேன். ஆனால் நம்ம சேனலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் மரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்துட்டு முதல் விஷயமா வந்து இருக்குது. சரி, இந்த வீடியோவில் ஹார்ட் அட்டாக்னா என்ன, ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறிகள் என்ன, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கிறது என்ன, சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா கொடுக்குறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப லைஃப் சேவிங் வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோவில் சொல்லலாம். ஹார்ட் அட்டாக் அப்படின்றது என்னன்னா ஒரு கொலோக்கியல் டேர்முங்க. அதாவது நம்ம எல்லாருமே காமனாக ஒரு ஹார்ட் அட்டாக் ஆமே அப்படின்றோம். ஆனால் கரெக்டாக என்ன நடக்குது, அதோட மெடிக்கல் நேம் என்னன்னா எம்ஐனா என்னன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வருதோம்னா இன்ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஹார்ட் இருக்குல்ல, நம்ம இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயத்துக்கு, அந்த இருதயன்றது ஒரு தசை, அந்த இருதயத்துக்கு ஒரு ரத்த சப்ளை இருக்குது. அந்த இருதயம் இருக்காதுன்னா அதுக்கு ஒரு ரத்த சப்ளை இருக்குது. அந்த ரத்த சப்ளை பேர் தான் கொரோனரி ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். கொரோனரி ஆர்ட்ரின்றது இருதயத்துக்கு போகிற அந்த ரத்த குழாயோட பேர் தான் கொரோனரி ஆர்ட்ரி. இந்த இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் ரத்த கட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த கொரோனரி ஆர்ட்ரியில் ரத்த கட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஃபுல் பிளாக் ஆயிடுச்சுன்னா, அப்போ இருதயத்துக்கு போகிற ரத்த சப்ளை டக்குன்னு நிற்குது. அப்படி நிற்கும் போது அந்த இருதயம் வந்து இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கு, இருதயத்துக்கு ரத்த சப்ளை போகிறது நின்றுச்சுன்னா, அப்போ இந்த இருதயம் ரத்த சப்ளை இல்லாமல் டக்குன்னு அந்த இடம் செயலிழக்குது. அப்போ அது பேர் தான் வந்து என்னன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். அப்போ எம்ஐ அப்படின்றது என்னன்னா இருதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் ரத்தக்கட்டு வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த சப்ளை டக்குன்னு நிற்குது, அதனால இருதயம் செயலிழக்குது அப்படின்றது தான் இந்த ஹார்ட் அட்டாக் என்ற எம்ஐ. ஓகே, என்ன சார் காரணம், இந்த ஹார்ட் அட்டாக் எம்ஐ வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரெண்டு முக்கியமான காரணங்களாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றக்கூடிய காரணங்கள், இன்னொன்று மாற்ற முடியாத காரணங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். மாற்றக்கூடிய காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஈட்டிங் ஸ்டைல் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் எவ்வளோக்குள்ள அதிகமாகுதோ அட்டாக்ஸ் ஈஸியாக வருதுங்க. இப்போலாம் ரொம்ப ஈஸியாக வருது. சின்ன பசங்க 35-40 வயசு பசங்க அட்டாக்ஸில் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு பணம் ஆசை, ஐயோ நான் நிறைய சம்பாதிக்கணும், இதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். கடன் சுமை, லோனு, இஎம்ஐன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னும் போது அவனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால பிபி எப்பவுமே ஹையாக இருக்குது, எப்பினெஃப்ரின் ஹையாக இருக்குது. அப்போது ஹார்ட்டில் வந்து அந்த கொழுப்பு படிகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரொம்ப முக்கியம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்லீப்பிங் டைம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ஒரு நாளைக்கு 1 மணிக்கு தூங்குறது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்குறது போது திருப்பி ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் மாடிஃபைபிள், நம்ம நினைச்சா மாத்திக்கலாம். கரெக்டா இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் காரணங்கள்ல வைக்கிறேன். மூணாவது, ஈட்டிங் ஹேபிட்ஸ் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் பெருசாக சாப்பிட்றதோட நைட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, நைட்டில் வந்து அதுவும் அந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து இந்த ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் என்ற கான்செப்டே மறந்துட்டு ஃபுல்லாக அந்த நான்வெஜ் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸை ரொம்ப அதிகமாக எடுக்கிறது, கொழுப்பு சக்தி ரொம்ப அதிகமாக எடுக்கிறது அப்படின்றது முக்கியமான ஈட்டிங் ஹேபிட்ஸில் காரணமாக இருக்குது. ப்ளஸ் பேட் ஹேபிட்ஸ். கண்டிப்பாங்க, சிகரெட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது. சிகரெட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹால்ஸ்க்கும் ஹார்ட் அட்டாக்ஸ்க்கும் கண்டிப்பாக கொஞ்சம் லிங்க் இருக்குது. அப்படின்னும் போது பேட் ஹேபிட்ஸும் இதெல்லாம் நம்ம மாற்றக்கூடிய விஷயங்கள்ல வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தாண்டி இணை நோய்கள், உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம், பிபி ஹையாகவே வச்சுருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படின்னும் போது இது எல்லாமே நம்ம நினச்சா மாற்ற முடிய காரணங்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம நினச்சா சாப்பாடை மாற்றிட முடியுமா? எஸ். நம்ம நினச்சா தூக்கத்தை வந்து நல்லா ப்ராப்பராக்க முடியுமா? எஸ். நம்ம நினச்சா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமா? எஸ். நம்ம நினச்சா சிகரெட்டை விட முடியுமா? எஸ். நம்ம நினச்சா பீடியும் ஆல்கஹாலை விட முடியுமா? எஸ். நம்ம நினச்சா சுகரை கரெக்ட் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமா? எஸ். நம்ம நினச்சா வெயிட்டை கரெக்டாக வச்சுக்க முடியுமா? எஸ். நம்ம நினச்சா வந்து பிபி கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நம்ம நினச்சா மாற்றிக்க முடியும். அதனால தான் இதெல்லாம் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். இதுதான் மெயின் காரணம் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸாக வந்து அமையுது. ரைட். இந்த காரணங்களை சொல்லி முடிக்கும் போது என்ன வந்து மெயின் அறிகுறி, எனக்கு அட்டாக் வந்துருச்சுன்னு அறிகுறி. ஏன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ன்றதுனால திடீர்னு ஒருத்தர் கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, யாரோ உடனே டாக்டர்கிட்ட பதறி ஓட மாட்டாங்க. ஆனால் நெஞ்சு வலின்னு ஒன்று பயந்து பதறி ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், இது ஹார்ட் அட்டாக்கோ செத்துருவோமோ அப்படின்ற மாதிரி. அப்போ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான
முக்கியமான நோய் அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நெஞ்சு வலிச்சாலே ஹார்ட் அட்டாக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நெஞ்சு வலிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கேஸ் வரும் அப்படின்னா நெஞ்சு வலி சரியாயிடும். அப்போ அசிடிட்டினா மாதிரி ஒரு சில சிம்பிள் காரணம் கூட நெஞ்சு வலிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் அட்டாக்கோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நெஞ்சு வலி எங்கே இருக்கும்? சென்டரில் இருக்கும். ஃபஸ்ட்டு முக்கியம். அந்த வலி எப்படி இருக்கும்னா நீங்கள் சும்மா குத்துற மாதிரியோ லைட்டாக வலிக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் அப்படிலாம் இருக்காது. எப்படி இருக்கும்னா ரொம்ப மோசமாக இருக்கும். எப்படின்னா உங்கள் மேலே ஒரு யானை ஏறி நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வலி இருக்கும். ஸ்டாம்பிங் ஆஃப் அன் எலிஃபென்ட்னு கொடுத்துருப்போம் மெடிக்கல் புக்கில். அப்போது ஒரு யானை ஏறி மேலே நின்னா எப்படி இருக்கும், எப்பா பிடிச்சி அழுத்தி கம்ப்ரஸாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த வலிக்கும் போது உங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டும், நெஞ்செல்லாம் படபடபடன்னு இருக்கும், கையெல்லாம் அதிரும், நெஞ்சு படபடபடன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், வேர்த்து கொட்டும் அப்படின்ற மாதிரியான வலி வந்து இருக்கும். அந்த வலி இங்கே மட்டும் இல்லாமல் அந்த கைகளில் பரவும், லெஃப்ட் கை ரைட்டு கை மேலே கீழே அந்த வலி இங்கிருந்து எல்லா இடத்துக்கும் பரவும். உங்களை அப்படியே உட்கார வச்சுரும், உங்களால் ஒரு வேலை செய்ய முடியாது, அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஐயோ அப்படி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காருவீங்க. இது ஒரு முக்கியமான சைன். உங்கள் வீட்டில் அப்படியே இந்த கையை நெஞ்சு உங்கள் வீட்டுக்காரர் நெஞ்சு இப்படி பிடிக்கிறாரு அப்படின்னாலே வந்துட்டு இது அட்டாக்கோட சைனுன்னு மறந்துடாதீங்க. அசிடிட்டி இருக்கும்போது எப்பா ஒரே வலிக்குது என்னன்னே தெரில அப்படின்னு நின்றுப்பார். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு உட்காரவர் அப்படின்னும் போது ஸோ அப்போ நெஞ்சு வலியோட சேர்ந்து எவ்வளோ அறிகுறிகள் கூட இருக்கு பாருங்க. நெஞ்சு வலியோட சேர்ந்து மூச்சு வாங்குது, நெஞ்சு வலியோட சேர்ந்து படபடப்பு, நெஞ்சு வலி இங்கே பரவுது, மேலே பரவுது, கீழே பரவுது, சைடில் பரவுது, அங்கே பரவுது, வேர்த்து கொட்டுது, கை நடுங்குது அப்படின்ட்டு எல்லா அறிகுறிகளும் கடந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிறது தான் இந்த ஹார்ட் அட்டாக். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஹார்ட் அட்டாக்கோட முக்கியமான அறிகுறிகள். பெயின் எப்படியெல்லாம் போகும் அப்படின்றது தான் இந்த அறிகுறிகளில் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ அட்டாக் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக் ட்ரீட்டிங் ஹாஸ்பிட்டலை நீங்கள் இன்றைக்கே தேர்வு செஞ்சுருங்க. ஏன்னா என்னைக்கு அட்டாக் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 20 நிமிஷத்தில் போய் சேர்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை இன்றைக்கே தேர்வு செஞ்சு அங்கே இருக்கிற டாக்டரோட ஒரு முகவரியை வந்துட்டு கொஞ்சம் பரிமாற்றம் பண்ணி கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் எனி டைம் ப்ராப்ளம்னா டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன்னா அட்டாக் வந்ததுக்கப்புறம் எங்கே போகலாம், பக்கத்து இந்த ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, அங்கே வேணாம் இங்கே போயிடலாமா, ஜிஹெச் கூட்டு போயிடலாமா, இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடலாமா அப்படின்ட்டு எங்கே போகலான்றதுலேயே ஒரு மணி நேரம் போயிடும். அதுக்குள்ளே இவரே போயிடுவார். அதனால் தயவு செஞ்சு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் முன்கூட்டியே நீங்கள் டிசைட் பண்ணி வைங்கன்றது என்னோட ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸாக வந்து இருக்குது. ஸோ தட் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே போகிறீங்க. ஏன் சொல்கிறேன்னா ½ அன் ஹவர்க்குள்ளே நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து அந்த அட்டாக்கை சரி செய்ய முடியுன்றது தான் வந்துட்டு ஆன்சராக இருக்குது. அதனால தான் சீக்கிரமாக ரீச் ஆகுங்க. அந்த இடத்துல ஹார்ட் டாக்டர் இருக்கிற மாதிரி பாருங்கன்ற கான்செப்டை வந்து நான் வைக்கிறேன். ரைட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், இதெல்லாம் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். அட்டாக்கு வந்துருச்சு, திடீர்னு உங்களுக்கு அந்த அட்டாக் சிம்டம்ஸ் இருக்குன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் கிட் ஒருத்தர் வீட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அட்டாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரத்துக்கு கூட உயிர் போயிடக்கூடாதுன்றது இதை காப்பாற்றும். அதுதான் எமர்ஜென்சி மெடிக்கல் கிட். அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்டில் என்னென்ன மாத்திரைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்பிரின் அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்கும், கிளாபிடாக்ரல் அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்கணும், 90G நைட்ரோகிளிசரின் அப்படின்ற மாத்திரை இருக்கணும், அட்ரோவாஸ்டாட்டின் ஒரு மாத்திரை இருக்கணும். இந்த 4 மாத்திரைங்க உங்கள் எமர்ஜென்சி மெடிக்கல் கிட்டில் வச்சுக்கோங்க. ஆஸ்பிரின், கிளாபிடாக்ரல் ரெண்டுமே அந்த ரத்த கட்டை உடனே கரைக்கிறதுக்கு உதவுது. அட்ரோவாஸ்டாட்டின் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி NTGன்றது அந்த பிளட் சப்ளை, அந்த ரத்த குழாயை விரிச்சு பிளட் சப்ளையை வந்து கொடுக்கறதுக்கு உதவுதுன்றதுனால இந்த 4 மாத்திரை அந்த எமர்ஜென்சி கிட்டில் வந்து இருக்கணும். ஸோ தட் அந்த அட்டாக் வரும்போது திடீர்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாத்திரையை வந்து போட்டுட்டு எமர்ஜென்சியில் நம்ம உடனே சால்வ் பண்ணலான்றதும் முக்கியமான மேட்டராக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட். ஸோ இந்த அறிகுறிகளோட நீங்கள் என்ன பண்ணணும், வித்தின் ½ அன் ஹவர் போய் டாக்டரை போய் பார்க்குறீங்க. கார்டியாலஜிஸ்ட் உங்களுக்கு ECG எடுத்து பார்ப்பார், எக்கோ ஸ்கேன் எடுத்து பார்ப்பார். ECGயில் எக்கோ ஸ்கேன் பார்ப்பார். பிளட்டில் ட்ராப் ஐ மாதிரி அந்த ஹார்ட் அட்டாக்கோட என்சைம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்த உடனே இந்த அட்டாக்னு கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கண்டிப்பாக கார்டியாக் ICUவில் வைப்பாங்க. உங்களுக்கு உடனே வந்துட்டு அந்த ரத்தக்கட்டை கரைக்கிறதுக்கான மெடிசின்ஸை உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸ்டெப்டோகைனேஸ், யூரோகைனேஸ் மாதிரி நிறைய என்சைம்ஸ் இருக்குது, இந்த நிறைய மெடிசின்ஸ் இருக்குது, அதை போட்டு உங்கள் ரத்தக்கட்டை கரைப்பாங்க. சில நேரத்தில் கொஞ்சம் சிவியராக லைட்டாக இருந்ததுன்னா டேரெக்டாக உங்களுக்கு கேத் லேப் தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி நேராக அந்த இது ஆன்ஜியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆன்ஜியோகிராஃபி ஆன்ஜியோகிராம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சர்க்கேஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோமே. ஸோ அந்த ஆன்ஜியோ பண்ணி டேரெக்டாக அந்த அட்டாக் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அந்த இடத்துலேயே அந்த ரத்தக்கட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க, கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. தேவைப்பட்டால் 1-2 ஸ்டென்ட் வச்சுருவாங்க. அதுதான் ஸ்டென்ட் வைக்கிறது, ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்றது ஸ்டென்ட் வைக்கிறதுன்னு வாங்க. சில நேரத்தில் உங்கள் அட்டாக் ரொம்ப சிவியராக இருந்தது,
ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இப்படிலாம் இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் உங்களை அப்போதைக்கு சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் CABG. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி. நம்ம செந்தில் பாலாஜி சார் பண்ணாங்களே, பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க ஹார்ட் அட்டாக்குன்னு. ஸோ அதுவும் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு உயிர் பைபாஸு இவ்வளோ ஹைஃபையாக நம்ம எதுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு? அப்போ இதை நம்ம தடுக்க முடியுமே, ஏன் நம்ம நினச்சா தடுக்க முடியாது? அப்போ தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுக்கணும். பிபி டைமுக்கு செக் பண்ணிவிடுங்க, சுகர்ஸ் டைமுக்கு செக் பண்ணிவிடுங்க, சிகரெட் பீடி பழக்கத்தை விட்டுருங்க, ஆல்கஹால் பழக்கத்தை விட்டுருங்க, நல்லா டைமுக்கு தூங்குங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் நல்லா சாப்பிடுங்க. இது எல்லாம் பண்ணுறேன் சார், ஜிம்முக்கும் போகிறேன், ஃபிட்டாக வச்சுக்கிறேன், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அட்டாக் வருதுன்னும் போது ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைங்க. இது எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்டாக்ஸ் ப்ரிவென்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி வந்தாலும் என்ன பண்ணணும்னு சொன்னேன், உடனே பக்கத்தில் வந்து டாக்டர் போய் பார்க்குறதுக்கு உங்கள் டாக்டர் லொக்கேட் பண்ணிக்கோங்கன்றதான் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட்லாம் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரும் அட்டாக்னால போகக்கூடாது அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து உறுதி எடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் சீரிஸாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஹார்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு, அப்படி விட்டால் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ எல்லா 35+ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்கள் வந்து போய் காமிங்க, பெரியவங்களுக்குலாம் அனுப்புங்க. ஸோ தட் அட்டாக் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவை வந்து அந்த குடும்பம் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.